Welcome back students. இன்னைக்கு வந்து நம்ம chapter 5 one of the problem பார்க்க போறோம். இது உங்க bookல இருக்கிற problem தான். Let me put down the problem. அதுக்கப்புறம் we can try to solve it. So இந்த problem நம்ம solve பண்றதுக்கு ரெண்டு ideas யூஸ் பண்ண போறோம். ஒன்னு என்னன்னா conservation of energy, இன்னொன்னு என்னன்னா last chapter 4ல படிச்ச net forces acting on the body. சரி. ஓகே, ஸோ நான் இதை வச்சுட்டு இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ஃபர்ஸ்ட் எழுதிடுறேன், தென் வி கேன் ட்ரை டு சால்வ் இட். ஓகே, ஸோ இதுதான் அந்த ப்ராப்ளம். எ பாப் ஆஃப் மாஸ், பாப்னா ஒரு ஒரு ரவுண்ட் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் எம் இஸ் சஸ்பெண்டட் பை எ லைட் ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ ஒரு பெண்டுலம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு பாப் தொங்கிட்டு இருக்கு. அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து எல். ஓகே, ஸோ அது வந்து அதோட லோவஸ்ட் பாயிண்ட்ல தே இம்பார்ட்டட் அண்ட் ஹரிசான்டல் வெலாசிட்டி. ஓகே, ஸோ தே கிவ் அ கிக் டு த பால் at the lowest point and the point A. Okay, so it starts to take a semicircular trajectory. Okay, in the vertical plane, with the string becoming slack at on reaching the topmost point C. Okay, so இதுதான் அந்த diagram. So அப்போ இந்த பால் வந்து இதுதான் center point. Okay, so இதுதான் அந்த light string. So அந்த light stringல the ball is suspended. Okay, and it is given a slight momentum along the horizontal direction at the lowest point. Okay, so இதுதான் வந்து lowest point. So in the ball it takes a semicircular trajectory and reaches the topmost point C. இப்போ என்ன ஆயிடுதுன்னா இந்த ஸ்ட்ரிங் வந்து இட்ஸ் நாட் இன் டென்ஷன் அட் ஆல். ஓகே, டென்ஷன் இல்லாததுனால இட் பிகேம் ஸ்லாக். ஓகே, ஸோ இப்போ இதை வச்சுட்டு உங்களை என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த பாயிண்ட்ல இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி எவ்வளோ, இந்த பாயிண்ட்ல இதோட ஆப்ஜெக்ட் எவ்வளோ, இல்லை இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ, ஸோ இந்த பாயிண்ட்ல இந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி எவ்வளோ அட் பாயிண்ட் ஏ, அட் பாயிண்ட் இதுதான் பாயிண்ட் ஏ. ஓகே, அட் பாயிண்ட் பி அண்ட் பாயிண்ட் சி. ஓகே, ஸோ இந்த மூணு பாயிண்ட்லையும் இதோட வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி கமெண்ட் ஆன் த ட்ரெஜெக்டரி ஆஃப் த பாப் ஆஃப்டர் ரீச்சிங் த டாப் மோஸ்ட் பாயிண்ட். ஸோ இந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் வந்து பாட்டம் மோஸ்ட் பாயிண்ட், இதுதான் டாப் மோஸ்ட் பாயிண்ட். ரீச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்ட்ரிங் வந்து ஸ்லாக் ஆகுது. ஓகே, ஸோ அது வந்து தொய்வாயிடுது. ஸோ இந்த பாப் வந்து எப்படி அதோட ட்ரெஜெக்டரி இருக்கும், எய்தர் இப்படி வருமா இல்லை அப்படியே உளுந்துருமான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் கொஸ்டின். ஃபைண்ட் வி நாட், விபி, விசி. ஸோ இதெல்லாம் ஸ்பீட் அட் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ். Also the ratio of kb by kc. இது என்னதுன்னா kinetic energy at point B to the kinetic energy at point topmost point C. Okay, and comment on the trajectory. So இதுதான் நம்மளுக்கு கொடுத்திருக்க கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம். ஸோ இது சால்வ் பண்றது மூலமா we can refresh the fourth unit as well as we can get used to the concept of conservation of energy. Okay, ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த ப்ராப்ளம் எடுத்து இப்போ ஒர்க் அவுட் பண்ண போறோம். ஸோ இந்த ஃபிகர் நான் எடுத்துக்கிறேன். லெட் மீ கோ டு நியூ பேஜ். சேம் ஃபிகர். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி டேக்கிள் பண்ண போறோம்னா, ஒரு பாயிண்ட்லையும் இந்த ஆப்ஜெக்டோட எனர்ஜி என்ன, டோட்டல் எனர்ஜி என்ன, அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் என்னன்னு பார்க்கணும். ஓகே, ஸோ பாயிண்ட் ஏல பார்க்கணும், பாயிண்ட் பியில் பார்க்கணும், பாயிண்ட் சியில் பார்க்கணும். ஓகே, ஸோ பாயிண்ட் ஏல we need to find forces acting and total energy. Okay, so அதே மாதிரி இதுதான் first. So second step we have to find at point B the forces acting on the bob and the total energy. Okay, so total energy at C. Okay, so total energy. ஸோ டோட்டல் எனர்ஜி, கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி டோட்டல் எனர்ஜி எல்லா பாயிண்ட்லையும் சேமாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி அட் பாயிண்ட் சி த ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் இட். ஓகே, அண்ட் த டோட்டல் எனர்ஜி எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஏ எடுத்துப்போம். ஓகே, ஸோ வி ஆர் நவ் கன்சிடரிங் பாயிண்ட் ஏ. ஸோ பாயிண்ட் ஏல அது மேலே இருக்கிற ஃபோர்ஸ். ஓகே, ஸோ டோட்டல் எனர்ஜி அட் பாயிண்ட் ஏ. ஸோ எனர்ஜி, ஸோ எனர்ஜி E equal to என்ன இருக்கும்? ஸோ சின்ஸ் இட் இஸ் இன் த லோவர் மோஸ்ட்
point. Okay, so lowermost point la இருக்கறனால its entire potential energy is 0. Okay, therefore the total energy வந்து நம்ம இங்க இடத்துல momentum impart பண்றோம்ல, ஒரு horizontal initial velocity கொடுக்கறோம்ல, so அதனால it attains a kinetic energy. அது மட்டும் தான் இருக்கும். Okay, so kinetic energy என்னது of m v naught square. Okay, so இந்த v naught square தான் the velocity we imparted in the horizontal direction. So அதே மாதிரி potential energy வந்து இங்க வந்து 0. Okay, ஏன்னா lower most pointல இருக்கு. Okay, so இப்போ நம்ம எனர்ஜி பார்த்தாச்சு. அடுத்தது இதுக்கு மேல ஆக்ட் ஆயிட்டு இருக்க ஃபோர்ஸஸ் பார்க்கணும். ஸோ இதுக்கு மேல ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸஸ். ஓகே, ஸோ இப்போ இதை டவுன்வர்ட் டைரக்ஷன்ல அதோட வெயிட் வந்து இழுக்குது. ஓகே, ஸோ இந்த டைரக்ஷன்ல இந்த இந்த டைரக்ஷன்ல அதோட வெயிட் இழுக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி சின்ஸ் வி இம்பார்ட்டட் ஹரிசான்டல் வெலாசிட்டி இந்த டைரக்ஷன், ஸோ இது மேல ஒரு சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஓகே, அவுட்வர்ட் டைரக்ஷன்ல விச் இஸ் ஈக்குவல் டு த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸோட எக்ஸ்பிரஷன் என்னவோ அதுக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்போ இங்க என்னவா இருக்கும்? ஸோ இந்த சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் என்னது? m v ஸ்கொயர் பை r இருக்கணும். ஓகே, இங்க rக்கு பதிலா we have l. Therefore the force acting on the outward direction is m v naught square divided by l. Okay, so these are the forces acting on outward direction. Okay, இந்த bob மேல outward directionல ஆக்ட் ஆயிட்டு இருக்க forces. Okay, ஒன்னு வந்து என்னதுன்னா இதோட centrifugal force, இன்னொன்னு வந்து the weight due to the attraction by the earth. So இது ரெண்டும். ஸோ இதை எது பேலன்ஸ் பண்ணுதுன்னா, இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் பேலன்ஸ் பண்றது என்னது? இந்த த்ரெட்டோட டென்ஷன். ஓகே, ஸோ இந்த த்ரெட் வந்து இந்த ரெண்டு ஃபோர்ஸையும் பேலன்ஸ் பண்ணி இட் மெயின்டைன்ஸ் த பாப் அட் திஸ் பொசிஷன். ஓகே, ஸோ அது மேலே அந்த த்ரெட்டில் இட் ஹாஸ் அ டென்ஷன் விச் ஆக்ட்ஸ் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன். ஓகே, ஸோ அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் தான் நம்ம டிஏன்னு எழுதுறோம். Therefore TA is the tension force which balances this force. Okay, therefore நம்மளுக்கு இதெல்லாம் எப்படி எழுதுறோம்? By Newton's second law. Okay, by Newton's second law. Okay, so net forces in the object நம்ம இப்போ எல்லாத்தையும் இப்போ ஈக்குவேட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இதுல இருந்து we can solve some of the things. அது வந்து we can do it later on. Okay, so let me number this equation. So let it be equation 1. This is equation 2. So next ஈஸியான பாயிண்ட் எதுன்னா பாயிண்ட் சி. ஓகே, ஏ பாயிண்ட் சால்வ் பண்ணிட்டோம். நம்ம இப்போ வந்து we are going to solve பாயிண்ட் சி. ஓகே, ஸோ பாயிண்ட் சி அப்போ இது எவ்வளோ லென்த்ல இருக்கும்னா எல் அண்ட் எல். ஓகே, இன்னொரு எல். therefore the bob is at an height 2l என்ற ஹைட்ல இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஆஃப் த லென்த் தான் வந்து நம்மளுக்கு எல்லுன்னு தெரியும். ஓகே, ஸோ இது lower most pointல இருக்கும்போது L. Okay, when it is in the higher most topmost point, so it has another L, the diameter. Okay, therefore it should be 2L நம்ம எடுத்துக்கணும். Okay, at the topmost point the bob is at an height of 2L. Okay, so எதுக்குன்னா we are going to find the energy and force acting on it. So energy, it has what's the kinetic energy it has at point C and what's the potential energy at C ன்றதை நம்ம இப்போ ஈக்குவேட் பண்ணி எழுதிட்டு we can solve for it. We can use to solve for the velocity at different points. Okay, so அதுதான் நம்மளோட எய்ம். நம்மளோட எய்ம் என்னன்னா we are interested to find V naught, VB, VC and the kinetic energy. Okay, kinetic energyக்கு நம்மளுக்கு velocityயும் மாஸும் தெரிஞ்சா போதும், we can find the kinetic energy. So at point A solve பண்ணியாச்சு. இப்போ நம்ம we have to move for point C. Okay, the topmost point. So at point C. Okay, so we are considering point C. So first number we have to find the energy. Okay, அங்க என்ன எனர்ஜி இருக்கும். Okay, so at the topmost point அதுக்கு என்ன எனர்ஜி இருக்கும்னா E equal to, so அதோட kinetic energy என்னவா இருக்கும்? Of m vc square. Okay, velocity at the point C, அதனால அதோட kinetic energy of vc square. அது மட்டும் இல்லாம
the bob is moved to the to an height, okay, which is equal to 2L, okay. So on the height la இருக்கும்போது it should have a potential energy. Potential energy is 2 நம்ம என்ன potential energy என்னன்னு எழுதுவோம், mgh ன்னு எழுதுவோம்ல, okay. So இங்கே mg தான், instead of h we have 2L. So இங்க height என்னதுன்னா 2L ல இருக்கு, okay. Therefore we have 2mgl, okay. So this is the potential energy. So the total energy is the kinetic energy, which is of mvc square plus the potential energy 2mgl, okay. So நம்ம இப்போ எனர்ஜி எழுதியாச்சு. அடுத்த பாயிண்ட் நம்ம we have to find the forces acting at the point, okay. So இதுவும் by Newton's second law we can find the net forces acting on the net force. So Newton's second law. ஸோ அந்த பாயிண்ட்ல என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகிட்டு இருக்கும்னு பார்ப்போம், ஓகே. சின்ஸ் த ஸ்ட்ரிங் வந்து ஸ்லாக் விழுந்துருச்சு, ஓகே. ஸ்லாக்னா லூஸாக இருக்கும் போது தெர் இஸ் நோ டென்ஷன் ஃபோர்ஸ், ஓகே. ஸோ த டென்ஷன் ஃபோர்ஸ் டிசி வந்து அட் பாயிண்ட் சி ஈக்குவல் டு 0 இருக்கும், ஓகே. ஸோ இதில் வந்து ஸ்லாக் இருக்கு, ஸோ இட் இஸ் நோ மோர் புல்லிங் த பாப், ஓகே. ஸோ த டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து டிசி இஸ் 0, ஓகே. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்ல அது மேலே ஆக்ட் ஆகிட்டு இருக்க ஃபோர்ஸ் என்னது, அவுட்வர்ட் டைரக்ஷன்ல வி ஹவ் the centrifugal force, okay, which is equal to mc square divided by L, okay, the distance, radius, okay. Inward direction la still the mg weight வந்து இந்த directionல வேலை செஞ்சிட்டு இருக்கு. இந்த directionல centrifugal force mvc square by L, okay. So mv square by R என்ற ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இங்க இடத்துல R ஓட வேல்யூ என்னதுன்னா ரேடியஸ் வந்து L, ஓகே. ஸோ இந்த இடத்துல அதே மாதிரி வெலாசிட்டி வந்து vc, ஓகே. therefore mvc square by L என்றது தான் இதோட வெலாசிட்டி, சாரி இதோட outward force, okay. So which is balanced by the weight of the bob. Therefore the weight of the bob வந்து, so at the point C the weight of the bob is balancing the centrifugal force, which is mvc square by L, okay, sorry L. So இதுதான் force acting at the point, அந்த பாயிண்ட்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கிறது, okay. So number we can substitute mg from here in this value, in this equation, and we can solve for the energy, okay. Energy கண்டுபிடிச்சிடலாம். So நம்ம கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு what we have is, what we get is அது சால்வ் பண்றதுக்கு பதிலாக we can substitute mvc ஸ்கொயர் வந்து இங்கே இதுலேருந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன்லேருந்து என்ன எழுதலாம், mvc ஸ்கொயர் ஈக்குவல் டு mgl, ஓகே, mgl. ஸோ இதை எடுத்து அங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். இதை எடுத்து இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இதை ஈக்குவேஷன் 3ன்னு வச்சுக்கலாம், இந்த ஈக்குவேஷனில் 4ன்னு வச்சுக்கலாம். So substituting equation 4 in 3, okay, we get E equal to of mgl, okay. So of m ஏற்கனவே ஒரு ஆஃப் இருக்கு, instead of mvc square we are substituting mgl அங்க சப்ஸ்டியூட் பண்றோம், ஓகே. இங்க சப்ஸ்டியூட் பண்றோம், அப்புறம் ஏற்கனவே அங்க 2mgl இருக்கு plus 2mgl, okay. So இதுல இருந்து mgl காமனா வெளியே எடுத்துடலாம். therefore we have half plus 2, okay. So இது வந்து என்னது 2 and half, 2 and half is 5 by 2, therefore 5 by 2 mgl, this is the E. So energy at C, okay, at the point C, this is the energy at the point C. So this energy should be equal in all the points, okay, ஏன்னா due to conservation of energy நால, okay. So இப்போ நம்ம அந்த இதை தான் நம்ம we are going to exploit, okay. So இதை வச்சுக்கிட்டு we can find the velocity at point A, நம்ம கொடுத்த initial velocity எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கலாம், okay. So இது வந்து என்னதுன்னா this is the energy at point C. So this is the total energy at C,
Okay, and this should be by conservation of total energy. This E at C should be equal to E at the point A. Okay, so energy at point A ஏற்கனவே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சோம்? Which is of mv naught square. Okay, so இந்த யும் அந்த யும் ஈக்குவலா இருக்கணும். Okay, therefore நம்ம என்னன்னு எழுதலாம்னா we can write of mv naught square. இது என்னதுன்னா energy at point A. Okay, so this should be equal to energy at point C, which is 5/2 mgl. Okay, so we can strike out m and m, and we can take 2 and 2. நம்ம இதை எடுத்துடலாம். Therefore we have v naught square equal to 5gl, or v naught equal to 5gl, root of 5gl. Okay, so number first we have solved for v naught. Okay, so number v naught கண்டுபிடிச்சிட்டோம். So அதே மாதிரி we can use equation 4. Okay, நம்மளுக்கு equation 4 என்னது இது. Okay, இதுல இருந்து we can solve for vc also. Okay, so from equation 4, we know that our mg equal to mvc square by L. Okay, so m and m போயிடும். Therefore இங்க vc square equal to gl, or vc equal to root of gl. Okay, so ரெண்டு இது solve பண்ணியாச்சு. So we have solved for the velocity at initial velocity which we have provided. அதே மாதிரி அதான் v naught. Okay, அதே மாதிரி velocity at c யும் நம்ம we have solved. Okay, so இப்போ நம்ம அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா we have to solve for the velocity at b. Okay, so நம்ம இப்போ திரும்பியும் அதே மாதிரி தான் the forces acting on the இது object, அதுக்கப்புறம் the energy at that point. So point B ல first we have to solve for energy. So energy E equal to அங்க என்னவா இருக்கும், அந்த பாப் எந்த ஹைட்ல இருக்கு. So the bob is at height. So இந்த இடத்துல அதோட height என்னதுன்னா L. Okay, இந்த இடத்துக்கு போச்சுன்னா அதோட height 2L, இந்த இடத்துல அதோட height வந்து L ன்னு இருக்கு. Okay, so அப்போ potential energy என்னவா இருக்கும், mgl. Okay, அந்த ஹைட்ல இருக்கிறது. அதே சமயத்துல இந்த பாயிண்ட்ல இதோட velocity வந்து vb. Okay, so அப்போ அதோட kinetic energy என்னவா இருக்கும், of mvb square. Okay, so அதுதான் total energy. இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா we get the total energy. Therefore the total energy is the kinetic energy at mvb square and the potential energy which is mgl. Okay, 2l கிடையாது, l, ஏன்னா off the distanceல இருக்கு. So இதுதான் வந்து நம்மளோட energy at c. Okay, so this is energy, total energy at B. Okay, at point B. Okay, so this also should be equal to the total energy at A. Okay, so this should be equal to the total energy at A. This by conservation of total energy E at B should be same as E at A. Okay, so point A ல energy என்ன தெரியும், E equal to of m v naught square தெரியும். Okay, so இந்த யும் நம்மளுக்கு ஈக்குவலா இருக்கும். Okay, so அப்போ of m
V naught square equal to என்னத்துக்கு ஈக்குவலா இருக்கணும் of m VB square plus mgl க்கு ஈக்குவலா இருக்கும். Okay, so m எல்லா சைடும் போயிடும் and we can also put the value of V naught. V naught நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சோம். So அது என்ன ஈக்குவேஷன்னா, so let it be, so this 4, this is, let it be 5 and this is 6, so இது 7 வச்சுக்கலாம். So we have the value for V naught in equation 6. From equation 6 we know that V naught equal to V naught square equal to 5gl. Okay, 5gl எழுதிக்கலாம். Okay, therefore we can substitute for V naught here. Okay, so 5 by 2, since there is an off, I am adding the 2 here. Okay, 5 by 2 gl equal to of VB square plus gl. Okay, we have gl. So we can take this gl this side, therefore we have 5 by 2 gl minus gl equal to of VB square. Okay, so we are interested to find VB. நம்மளுக்கு VB தான் வேணும். Therefore we can take gl outside. We have 5 by 2 minus 1. Okay, and this is equal to of VB square. Okay, so 5 by 2 is 2 and half. 2 and half minus 1 வந்து 1 and half. Okay, so which is 3 by 2. So 3 by 2 gl equal to of VB square. Okay, we can strike out 2 on both sides. Therefore we have VB square equal to 3gl or நம்ம என்ன எழுதலாம், we can write VB equal to root of 3gl. Okay, so நம்ம வந்து வெறும் நியூட்டன்ஸோட செகண்ட் லா, that is chapter 4ல இருக்கிற கான்செப்டும் conservation of energy வச்சுட்டு இந்த ப்ராப்ளத்தை we have solved for the velocity at different points in the semicircular trajectory. Okay, so இதுல இருந்து we can find the kinetic energy at point B and point C. Okay, so kinetic energy at B is KB. KB equal to of m VB square. Okay, so நம்ம VB square ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம். So this should be equal to of m, instead of VB square we can put what VB square இங்க கண்டுபிடிச்சது, so we can put 3gl. Okay, similarly kinetic energy at C, we have to find C. Okay, Kc equal to of m VC square. Okay, so VC square நம்ம முன்னாடியே கண்டுபிடிச்சோம். So VC square is gl. So therefore of m gl. Okay, so the ratio kb by kc must be equal to of m, sorry, 3 by 2. Okay, since we can take multiply 3 into 1 as 3 by 2 mgl divided by 1 by 2 mgl. Okay, so mgl goes, therefore we end up with 3. So denominator of the denominator and the numerator போயிடும், so 2 and 2 get cancelled, therefore we end up with 3 by 1. Okay, so the ratio kb by kc equal to 3. Okay, so these are the things they asked to find us. So in the question la பாத்தீங்கன்னா they asked to find V naught, VB, VC and the ratio kb by kc. Okay, அதனால தான் kinetic energy கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். Okay, so the last thing is we have to comment on the trajectory. Okay, so trajectory எப்படி இருக்கும்னு we have to explain. Okay, so trajectory எப்படி இருக்கும் அதுவும் பார்த்தரலாம்.
ஸோ நம்மளுக்கு நம்ம பாப் இங்கே இருக்கு. ஸோ இனிஷியலாக இங்கே இருந்துச்சு. ஸோ லெட் மீ யூஸ் ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ இந்த பாப் வந்து இந்த பாத்தில் ரொட்டேட் ஆயிட்டு it attains a maximum point. Okay, maximum point attain பண்ணிடுச்சு. ஸோ இந்த பாயிண்ட்ல இருக்கு. ஓகே, மேக்ஸிமம். அப்போ there is no more இது என்னது tension. ஓகே, the string is slacken. ஓகே, ஸ்லாக் விழுந்துருச்சு, இதுல லூஸா இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு கட் ஆயிடுச்சுன்னா, ஸோ இப்போ என்னது டைரக்ட் ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு வெலாசிட்டி வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ இது இனிஷியலா இந்த டைரக்ஷன்ல நம்ம ஃபோர்ஸ் வெலாசிட்டி ப்ரொவைட் பண்ணோம். ஸோ இட் டுக் அ செமி சர்க்குலர் பாத் அண்ட் இட் அட்டைன்ஸ் த டாப் பாயிண்ட். ஓகே, ஸோ இதை வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து இட் நோ மோர் சப்போர்ட் டவுன்வர்ட் டைரக்ஷன்ல அதை இழுக்கல. ஓகே, ஸோ இது வந்து இட் ஹாஸ் அ ஸ்லாக். ஸோ இந்த பாயிண்ட்ல இஃப் திஸ் ஸ்ட்ரிங் இஸ் கட் ஆஃப் ஏதாவது ஆயிடுச்சுன்னா தென் இந்த பாப் வந்து இந்த ஹரிசான்டல் டைரக்ஷன்ல போகும். ஆனா இது மேல இன்னும் இது ஆக்ட் ஆயிட்டு இருக்கு, எம்ஜி ஆக்ட் ஆயிட்டு இருக்கு. ஓகே, தேர்ஃபோர் இந்த பாப் கட் ஆயிடுச்சுன்னா இட் வில் டேக் அன் ஹரிசான்டல் ப்ரொஜெக்டைல் டைரக்ஷன் எடுக்கும். ஓகே, மேபி இந்த லாங்கர் ப்ரொஜெக்டைலா போகும் இப்படி. ஸோ இது மாதிரி போய்விடும். ஸோ இதுதான் trajectory of the bob when the string is cut off. Okay, suppose இந்த string கட் ஆகலைன்னா it will continue in the circular path. Okay, இதே circular pathல it will continue. Okay, so this is the possible two possible trajectory. Okay, so நம்மளுக்கு இனிஷியலா இப்படி பாப் இந்த மாதிரி இதுல இந்த பாப் வந்து சஸ்பெண்ட் ஆயிருந்துச்சு. we provide an horizontal velocity v0. so அதனால it executes a semicircular path. ஸோ இந்த டாப்ல போகும்போது இந்த இந்த ஸ்ட்ரிங் வந்து டசன்ட் ப்ரொவைட் எனி டென்ஷன். ஓகே, ஸோ டிசி நம்ம வந்து ஜீரோன்னு சொன்னோம் அட் பாயிண்ட் சி. ஓகே, ஸோ தெர் இஸ் நோ டென்ஷன், தேர்ஃபோர் த ஸ்ட்ரிங் வந்து ஒரு ஸ்லாக் இருக்கும் அதுல. ஆனா இது மேல நம்மளுக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன்ல there is a force due to the weight of the bob which acts in the downward direction. ஓகே, ஸோ இதுக்கு ஏற்கனவே இங்க வந்து விசின்னு ஒரு horizontal velocity இருக்கு. ஸோ if we cut the string here it will execute, it will travel in the horizontal direction. Okay, but there is a force acting in the downward direction also. So in the bob வந்து அப்படியே மெதுவா வந்து it will fill down. Okay, so இது one of the possibility. இன்னொரு possibility, what if the string is not cut off, கட் பண்ணலனா then இது என்ன ஆகும், இங்க போயிட்டு திரும்பி it will execute a circular path. okay, இந்த மாதிரி ஒரு circular path it will execute. so it will go on and on. okay, as long as it has the energy. okay, and there is no friction. okay, so இதுதான் வந்து one of the application of Newton's second law and conservation of energy. okay, so இந்த ஐடியா வச்சுட்டு தான் we have solved this problem. ஸோ நம்மளுக்கு தெரியும் இப்போ கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியும் நியூட்டன்ஸோட செகண்ட் லாலாம் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நான் இதை இந்த கிளாஸை இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் we can look into the potential energy of the string. okay, thank you.